வரும் சட்டமன்ற தேர்தலை ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இணைந்தே சந்திப்பார்கள். பிரிவு தற்காலிகமானதுதான். பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் கட்சியே வரும் தேர்தலில் வெற்றி பெறும் என நெல்லையில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் மாநில பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் பேட்டியில் தெரிவித்தார். நெல்லையில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ் தலைமையில் BM சத்திரம் சண்முகம் மகாலில் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திமுக ஆட்சியில் தவறவிட்ட திட்டங்கள் குறித்தும், செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் மற்றும் குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்ட பாளையங்கோட்டை காய்கறி சந்தை 540 கடைகளை கொண்டது. அந்த கடைகள் இன்று வரை திறக்கப்படவில்லை. எனவே இந்த காய்கறி சந்தை திறக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும், பராமரிக்கப்படாத சாலைகள் மாநகர பகுதியில் அதிகம் உள்ளது, அதனை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் என மாநகரத்தில் மாவட்டத்தில் பிரதான பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் கூறும்போது, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் சியோன் தங்கராஜ் தலைமையில் சிறப்பாக நடந்துள்ளது. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் எந்த விரிசலும் இல்லை, அதுபோல் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்தார். சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறது, அது காலப்போக்கில் சரியாகிவிடும். இதனை ஐயா ராமதாஸ் அவர்களே தெரிவித்துள்ளார். பதவி நீக்கம் என்பதும் புதிதல்ல, அது தற்காலிகமான நீக்கம்தான். சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது. அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம். யாருடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேர்கிறதோ அந்த கட்சியே சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். அதேபோல வரக்கூடிய தேர்தலில் தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்றும் தெரிவித்தார். அதேபோல சாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை, மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு தேவை என ஐயா ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே மத்திய அரசும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடப்பதாக சொல்லியிருக்கிறது. அதனை தமிழக அரசும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பிரிவு என்பது தற்காலிகமானதுதான். ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இணைந்துதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்பா மகனுக்குள் பிரச்சனை என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இருப்பதுதான். அரசியல் தலைவர் குடும்பங்கள் என்பதால் பத்திரிகைகள் ஊடகங்கள் பெரிதாக்கிவிட்டது. இது நிச்சயமாக காலப்போக்கில் சரியாகிவிடும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் சையத் மன்சூர் ஹுசேன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். இதனை தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் முடிவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முரளி சங்கர் கூறும்போது, பாட்டாளி மக்கள் கட்சியின் குடும்ப பிரச்சனை பேசுபொருளாக மாறியிருப்பதே கட்சிக்கான ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்கிறோம் என்றும் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இப்போ சியோன் தங்கராஜ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த பொதுக்குழு என்பது தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு சமீப காலமாக அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த தென் மாவட்டங்களில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த பொதுக்குழு நடைபெற்றுகிறது. எந்த பாதிப்பும் இல்லை. என்ன பாதிப்புங்க? ஒரு பாதிப்பும் இல்லை. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த மாதிரி எந்த ஒரு விரிசலும் இல்லை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்களே அதாவது இந்த பத்திரிகை நிருபர்கள் தான் பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்றீங்க. அது சின்ன பிரச்சனை இருக்கதான் செய்யுது, அது காலப்போக்கில் சரியாயிடும். அது ஐயாவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது ஒன்றும் புதுசு இல்லை, இது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க வேற ஒரு செய்திகள் சொன்னாங்க, அது எதிரொலிதான் இன்னைக்கு நீக்கியிருக்காங்க. தற்காலிக நீக்கம் தான், இது நடந்துதான் இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை. அது இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு 10 மாசம் நீக்கி இருக்குது. அந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம முடிவுடுவோம் ஒண்ணு. அப்ப நம்ம யார் கூட கூட்டணி சேரோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் ஐயா திரும்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த முறை கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் உண்டு, அதுல எந்த மாற்றம் இல்ல. எவ்வளவு சீட்டுகள் ஐயா முடிவு பண்ணுவாரு. ஆனா கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோட போட்டியிடும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு கூட இந்த மருத்துவர் ஐயா தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த 10.5 மக்கள் தொகைக்கு கணக்கெடுப்புக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது மத்திய அரசாங்கம் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசும் அது செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். தற்காலிகமானதான். ஐயாவும் சின்னையாவும் இணைந்துதான் தேர்தலை சந்திப்பார்கள். அதுல மாற்று கருத்தும் இல்லை. பேசுறதுக்கு காரணம் பத்திரிகை தாங்க. பத்திரிகை தான். அதாவது ஒரு அப்பா பையனுக்கு பிரச்சனை இருக்குதான், எந்த குடும்பத்திலும் இருக்குதான்.
அதுவும் இந்த ஒரு இங்கும் இருக்குது. இவன் பெருசா பத்திரிக்கை வந்து ஒரு கட்சிங்கிறதுனால பிரபலப்படுத்திருச்சு, அதுதானே தவிர மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. பத்திரிகையாளர் அந்த செய்தி கேட்கறீங்களா, தினசரி கேட்டே இருக்கிறீங்க, நாங்க தினசரி பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஐயாவே ஒரு கடத்துல சொல்லிட்டாரு, இதை தவிர உங்களுக்கு வேற கேள்வி இல்லையா, வேற நல்ல கேள்வி நிறைய இருக்குது, கேளுங்க நான் சொல்றேன் ஐயாவும் சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அதனால நல்ல கேள்வி கேளுங்க, அதுக்கு தான் பதில் கிடைக்கும். இதே கேள்வி கேட்டு இருந்தீங்கன்னா இதே பதில் நம்ம சொல்லிட்டு போறது, வேற வழி இல்லை. நிச்சயமா காலப்போக்கில் சரியாயிரும். பேசும் பொருளா மாறி இருக்கிறது கட்சியோட வளர்ச்சி தான், ஒரு வகையில் அது வளர்ச்சி தான். ஒரு மாற்றம் இல்லை. பத்திரிகையாளருக்கு நன்றியும் சொல்லணும்.